வணக்கம் தோழர்களே, இது நன்கு வரும் நான் முருகேசன். காணொலியை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை தரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எம்.கே. ஸ்டாலின் பீகார் சென்றிருக்கிறாரு. அந்த பேரணியில் இவரும் கலந்துருக்காரு. ராகுல் காந்தி ஏற்கனவே பேரணியில் தான் இருக்காரு. அந்த பேரணியில் இவரும் போய் கலந்துட்டு இருக்காரு. நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னா இவருக்கு ஸ்பெஷலாக வரவேற்பு யார்? ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் ஏற்கனவே கொடுக்குறாங்க. அது வேறு விஷயம். அவங்களுக்கு இவரை பற்றி தெரியும். அது ஒன்று. ரெண்டாவது, பீகார் மக்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இங்கே வேலைக்கு வந்த, இங்கே பிழைக்க வந்த, இங்கே பிஸ்னஸ் பண்ண வந்த பீகார் மக்களுக்கு தான், பீகார் மக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அங்கேருந்து இங்கே வராங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இது நடந்துகிட்டு இருக்குது. நம்ம ஊரில் நடந்துகிட்டு இருக்குது. அங்கேருந்து இங்கே வராங்க. நிறைய பேர் பீகாரிகள் நம்ம ஊரில் வந்து வேலை செய்கிறாங்க. அனைத்து வேலைகளும் செய்கிறாங்க. கட்டட வேலையிலிருந்து இன்றைக்கி ஹோட்டல் தொழிலுக்கு தான் வந்தாங்க. அவங்க தான் போய் கூட்டிகிட்டு வந்தது. அவங்க தான் இதை ஆரம்பித்து வச்சதே முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா துறைகளிலும் இவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு. இன்றைக்கி விவசாயம் கூட செய்கிறாங்க. ஆனால் அப்போ செய்யும்போது அவர்களுக்கு இந்த ஊரை பார்க்கும்போது ஒரு பிடிச்சிருக்குது. ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னடா இந்த ஊர் இப்போ இருக்குது, நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது, இவ்வளவு கோபுரங்கள் அது இது கோபுரம் மாதிரி வீடுகள்லாம் பயங்கரமாக இருக்குது, அங்கே இந்த மாதிரி வளர்ச்சி இல்லையா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இன்றைக்கி 500 குறைந்தபட்ச வருமானம் நம்ம ஊரில் 500 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு சித்தாள் வேலை செய்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி 550 600 சம்பளம் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் அவங்க இன்னும் அந்த 100 50 150 அந்த ரேஞ்சில் தான் அங்கே இருக்குது. அப்படிங்கும்போது அவங்கேருந்து இங்கே வராங்க, வேலைக்கு வராங்க, சம்பாதிக்கிறாங்க. கொண்டு போய் பணத்தை மட்டும் கொண்டு போய் சேர்க்கவில்லை, இந்த ஊரை பற்றியான தகவல்களையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ அங்கே இது மாதிரி ஆள்றாங்க, இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் அங்கே இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, தமிழை பற்றி பேசுகிறாங்க, முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறாங்க, பகுத்தறிவு சிந்தனைகள் இருக்குது, நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது பீகாரிகளுடைய அந்த குடும்பங்களுக்கு இதை பற்றி தெரிய வருது. அதனால தான் அந்த எம்.கே. ஸ்டாலின் இன்றைக்கி போனதுனால அது எஃபெக்ட். அப்போ அவங்க சொல்ல கேட்டு யோசிச்சிருக்காங்க. என்னடா யார் இந்த மாதிரியே பண்ணுறது, எந்த மாதிரி ஆள், அங்கே எப்படி ஆள்றாங்க, எப்படி அந்த நாடு மட்டும் எப்படி இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்துச்சு, எப்படி இது பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த யோசித்ததனுடைய விளைவு ஸ்டாலின் யார், தமிழ்நாட்டோட சிஎம் அப்படிங்கும்போது அவர்களுக்கு ஒரு பெருமையும் ஒரு சந்தோஷமும் வந்ததுனால இவரை வச்சு கொண்டாடுறாங்க அங்கே. அது ஒரு பகட்டுக்கட்டம். இப்போ அந்த ஓட்டு திருடர்களுக்கு இது மூலமாக தேஜஸ்வி, ராகுல் காந்தி, ஸ்டாலின் இவங்க 3 பேரும் என்ன சொல்ல வராங்க, அவங்க ஆட்டம் இதோட க்ளோஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. அதிகபட்சம் இந்த அடுத்த எலெக்ஷன் வரைக்கும். இல்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு சரியாக நடவடிக்கை எடுத்தால் ஓட்டு திருடி இவங்க ஜெயிச்சு வந்ததுக்கு இந்த திருட்டு பயல்களை இப்பயே டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு வேறு ஆட்சியை கொண்டு வந்துடலாம். இவங்களே ராஜினாமா பண்ண மாட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். இவங்களே என்ன பண்ணுவாங்க, ராஜினாமா பண்ணாமல் இவங்களே இவங்களை குடியரசுத் தலைவரே இவங்களை கூப்பிட்டு, தம்பி நீங்களாம் வீட்டுக்கு போயிருங்கப்பா, உங்களுக்கு இதுக்கு செட் ஆகாது, நீங்கள் திருட்டு போயிடுங்க அப்படின்னு அவங்களே சொல்லி கூட அனுப்பலாம். அது அந்த மாதிரி நடவடிக்கைகளை சுப்ரீம் கோர்ட்டு கூட எடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்க, ஓட்டு திருட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஓட்டு திருட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு அது ஒரு விஷயம். எப்படியெல்லாம் ஓட்டு திருடிருக்காங்க தான் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த ஓட்டு திருட்டுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னாக்கா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் கடைசி வரை பாருங்கள். பாரத் மாதா கி ஜெய் அது ஒரு கோஷம் இருக்குங்களா, ஜெய் ஹிந்த் அது ஒரு கோஷம் இருக்குது, ஜெய் ஸ்ரீராம் இது ஒரு கோஷம் இருக்குது, இதுக்கு மேலே காவி இருக்குது, இந்துத்துவா இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்போது இந்துத்துவா, இந்த காவி, ஜெய்ஹிந்த் கோஷம் இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னா, மக்களை அடிமைப்படுத்தி முட்டாளாக்குகிறது அப்படிங்கிறது. அதனால தான் இதெல்லாம் வருது. இப்போது இனிமேல் எல்லாருமே செல்லு வச்சுருக்காங்க, எல்லாருமே கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க, எல்லாருமே நெட்டு வச்சுருக்காங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஓரிரு நிமிடங்களிலேயே தன்னுடைய மொபைலுக்கு வந்துடுது. எல்லாரும் விவரசாலிகளை மாறிடுறாங்க. நாட்டு நடப்புகள் தெரிய வருது. அதனால் என்ன பண்ணுது இந்த திருட்டு கும்பல், என்ன பண்ணுது, அப்போது இனிமேல் நம்ம இவர்களை வைத்து சமாளிக்க முடியாது. இந்த இந்துத்துவா, இந்த காவி, இந்த ஜெய் ஸ்ரீராம், ஜெய்ஹிந்து, இந்த பாரத் மாதா கி ஜெய் அதெல்லாம் சொல்லியெல்லாம் ஏமாற்ற முடியாது. அப்போது வேறு என்னடா வழி, நம்ம ஒன்றும் நல்லதும் செய்ய மாட்டோம், நல்லது செஞ்சால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் எந்த வளர்ச்சியுமே இல்லை பீகாரில். பீகார்னு இல்லை, எல்லா ஊர்லேயுமே இந்த இந்தியாவில் வட மாநிலங்களில் எந்த வளர்ச்சியுமே இல்லை.
அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலை வந்து வருது. இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, டிமானிட்டேஷன் கொண்டு வந்தாங்க, 2 கோடி பேத்துக்கு வேலை தரேன்னு சொன்னாங்க. ஜெயிச்ச உடனே நாங்க கருப்பு பணத்தெல்லாம் மீட்கிறோம்னு சொன்னாங்க. மீட்கிறோம்னு சொன்னதோட மட்டும் நிப்பாட்டாம, ஒரு ரேஷன் கார்டுக்கு ரூ. 15,00,000 குடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் எல்லாமே பொய். இவங்க சொன்னது எதுவுமே செய்யல. சொல்லாததா செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன செஞ்சிடுறாங்க? 16,00,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அண்ணா கொடுத்த 16,00,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த 12 வருஷத்துல பல பேர் இந்தியா விட்டு ஓடி போயிருக்காங்க. திருட்டு பயலுக. இந்தியாவோட பணத்தை வாங்கி தின்னுபுட்டு, இந்திய மக்களினுடைய பணத்தை வங்கியில வாங்கி தின்னுபுட்டு ஓடி போயிட்டாங்க. அவர்களை இந்திய அரசு அனுப்பிச்சு வச்சிருச்சு. நீ போகலாம் தாராளமாக, நீ போகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது, முழுசாக கொடுத்துட்டு இல்லை, எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு இல்லை, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்தியர்களும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்தியர்களும் நான் யாரை சொல்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த திருட்டு கும்பலை தான் சொல்கிறேன், வேற என்ன இதெல்லாம் நேராக சொல்லிட்டு போயிடும், வேற என்ன ஒளிமறை வேணாக்கு திருட்டு கும்பலை தான் சொல்கிறேன். அவங்க அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி 14,00,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதானிக்கும் அம்பானிக்காகவும் உழைப்பது, அவர்கள் சொத்து சேர்ப்பதற்காக, அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக இந்தியாவில் ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளாக ஒரே ஒரு விஷயங்க, பிஎஸ்என்எல் இருக்குங்க. பிஎஸ்என்எல் இன்னும் 4G சேவை கொடுக்கலங்க. இன்னும் 4G சேவை கொடுக்கல. இன்னமும் 4G சேவை பிஎஸ்என்எலுக்கு வழங்கப்படவில்லை. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கு தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நெட்வொர்க்கு. சந்து பொந்து இண்டு இடுக்கு மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் பிஎஸ்என்எல் தான் இருக்குது. அந்த பிஎஸ்என்எலுக்கு 4Gயை கொடுத்துட்டா அம்பானியோட ஜியோ பொழைக்காது, ஏர்டெல்லு பொழைக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் அதெல்லாம் இருக்குது. இது யார் ஜியோ, ஏர்டெல்லு, இன்னும் 2-3 கம்பெனிகள் இருக்குது. நிறைய ஏர்செல்லாம் இருந்துச்சு, ஒழிஞ்சு போச்சு. இருக்கிற இடத்துலேயே ஒழிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டாங்க. யாருக்காக? அம்பானிக்காக ஒழிச்சாங்க. இப்போ பிஎஸ்என்எல்லையும் சேர்த்து ஒழிச்சு விட்டாங்க. ஏன்னா 4G அவங்களுக்கு நிகரான ஏலத்தில் இவங்களை பிஎஸ்என்எல் கலந்துக்கவே விடுறதில்ல. இவங்களை கலந்துக்க விட்டான் அப்படின்னா இவங்க எடுத்து அந்த நெட்வொர்க்கை இவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ரைவேட்டுக்கு வியாபாரம் பாதிச்சிரும்ல. அப்போ அரசாங்க சொத்து வீணாக போனாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கணும். இதுதான் திருட்டு கும்பலுடைய வேலை, இந்த ஓட்டு திருடன்களுடைய வேலை. அது உங்களுக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம ஞாபகப்படுத்தணும், அதான் வேற ஒன்றும் இல்லை. அப்படி ஆச்சுங்களா? அதனால எந்த வேலையும் செய்கிறதில்ல. போட்டு பாருங்க, எல்லா துறைமுகங்களையும் கிட்டத்தட்ட நெருக்கி கொண்டு போய் அதானி கையில் ஒப்படைச்சிட்டாங்க. இங்கேருந்து போகிறது, ஒரு மொரிஷியஸ் நாட்டுக்கு போகிறது, எங்கே போனாலும் பிரதமர் கூடயே அதானியும் கூட்டு போய் அங்கே போய் ஒரு இதை எடுக்கிறது. அவங்களுக்கு இந்திய கம்பெனிகளிலிருந்து, இந்தியாவுடைய வங்கிகளிலிருந்து, கம்பெனிகளிலிருந்து பணத்தை லோனாக கொடுப்பது. ஒரு நாட்டுடைய பிரதமரே வந்து அத்தாரிட்டி கொடுத்தா அந்த கொடுக்காம விடுவாங்களா? இதெல்லாம் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு எல்லாம் காரி துப்பிட்டாங்க. அப்போ மக்களுக்கான எதையுமே நல்லது செய்யாமல், ஓட்டில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்னென்ன சொன்னாங்களோ அதுவும் எதுவுமே செய்யாமல், எந்த வளர்ச்சியுமே இல்லாமல், வெறுமனே காவியை கட்டிக்கிட்டு, வெறுமனே ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு, வெறுமனே பாரத் மாதாகி சொல்லிக்கிட்டு, வெறுமனே ஜெயின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா மக்களுடைய வளர்ச்சி என்ன ஆகுறது? இந்தியாவுடைய பொருளாதாரம் எங்கே தரமட்டத்தில் போய் தேஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது நாடறிஞ்ச விஷயம். இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் ஒரு 50% வரியை போட்டு அவன் வேற மிரட்டுறான். ஏன்டா மிரட்டுறா அப்படின்னு கேட்டாக்க, ஏன்டா 50% வரி போட்டா, நீ இந்தியாவை ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெயை வாங்குற, கச்சா எண்ணெய் வாங்கி சுத்திகரித்து, கம்மியான விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரித்து அதை வேறு நாடுகளுக்கு அதிகமான விலைக்கு விற்கிற, அப்போது உங்களுக்கான லாபம் அதிகமாக வருது, அதனால் உங்களுக்கு நான் வரியை கூட்டுறேன். இது எப்படியாப்பட்ட காரணங்க? இதில் 2 பேரும் ஒரு தோஸ்து வேறு, நண்பர்கள் வேறு, அப்படி கட்டி பிடிச்சி உருளுவாங்க. யார்? இந்த பிரதமரும் அந்த அதிபரும், இந்திய பிரதமரும் அந்த ட்ரம்பும் 2 பேரும் கட்டி பிடிச்சி உருளுவானுங்க, புரளுவானுங்க. நண்பர் அப்படிம்பாங்க. இவருக்கு அங்கே எலெக்ஷன் நடந்தால் இவர் போய் பிரச்சாரமெல்லாம் பண்ணுவார் அங்கே போய். ஆனால் இவர்கள் இங்கே எலெக்ஷன் நடந்தால் அவன் கண்டுக்கவே மாட்டான். எப்படா காலி பண்ணலாம் தான் பார்ப்பான். இந்த மாதிரியெல்லாம் சூழலில் இருக்கும்போது மக்கள் வந்து தெளிவாக சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நம்ம அண்டர் கிரவுண்டில் எலெக்ஷன் கமிஷனை கையில் போட்டுக்கிட்டு ஓட்டை திருடிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. அப்படி பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் இவர்களுக்கு எதிராக ஓட்டளிப்பவர்கள், முற்போக்குவாதிகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்களெல்லாம் சேர்த்து யாரெல்லாம் நம்ம ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்கெல்லாம் செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 65 லட்சம் பேருங்க. 65 பேர் இல்லைங்க, 650 இல்லைங்க, 6500 இல்லைங்க, 65,000 இல்லைங்க, 6 லட்சம் பேர் இல்லைங்க, 65 லட்சம் பேர். 65 லட்சம் பேரோட வாக்காளர் பட்டியலேருந்து தூக்கியிருக்காங்க.
இதில் நிறைய பேர் செத்து வேற போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேற சொல்லிட்டாங்க. அவர்கள் செத்து போனவங்கலாம் ஓட்டு லிஸ்ட்டில் அவன் செத்து போனான்னு இந்த திருட்டு கும்பல் சொன்னிச்சோ, அவங்களெல்லாம் கூப்பிட்டு ராகுல் காந்தி வீட்டில் வச்சு டீ பார்ட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், ஊரறிஞ்ச விஷயம். இதெல்லாம் நல்லாவே தெரியும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கையில் ஏன் இந்த திருட்டு கும்பல் இந்த ஓட்டு திருட்டுக்கு வருது அப்படின்னா, நம்ம இனிமேல் ஏமாற்ற முடியாது. நம்ம இந்த நாட்டுக்கு எதையுமே நல்லது செய்யலை, இனிமேல் செய்யவும் மாட்டோம். அதனால திருடி தான் இந்த ஓட்ட திருடி தான் நம்ம மேற்கொண்டு அதிகாரத்தில் இருக்கணும், ஆட்சியில் இருக்கணும். நம்ம அதிகாரத்தில் இருந்தால் தான் நமக்கான வேலைகளை செய்ய முடியும், நாட்டை விற்க முடியும், கூறு போட முடியும், அதானிக்கு அம்பானிக்கு கொடுக்க முடியும், இன்னும் கார்ப்பரேட்டுகளுக்கு பணத்தை கொடுக்க முடியும், இந்திய வளங்களை கொள்ளையடித்து அவங்களுக்கு தரணும். இப்போ மணிப்பூர்லேயே ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மணிப்பூர்லேயே கிட்டத்தட்ட 10ல் 11,000 சதுர கிலோமீட்டர் வேணுமா யாருக்கு? அதானிக்கு. எதுக்கு? சுரங்கத்துறையில் செய்கிறது, சுரங்கம் அமைக்கிறதுக்கு, சுரங்கம் அமைச்சு அதில் கொள்ளையடிக்கிறதுக்கு, அந்த கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக கிட்டத்தட்ட 10 லட்சம் சதுர கிலோமீட்டர் என்னமோ கேட்குறாங்க போல் இருக்குது. அது 1 லட்சம் சதுர கிலோமீட்டர் என்னமோ கேட்குறாங்க போல் இருக்குது. இதனால தான் அங்கே கலவரம் வருது. மணிப்பூரில் இந்த மாதிரி தான் கலவரம் நடக்குது. 2 பெண்கள் ஆபாசமான நிர்வாணமெல்லாம் அடித்து எழுதிட்டு வந்தாங்க. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நல்ல விஷயம் தான். ஆனால் நீ உண்மையிலேயே அங்கே அந்த நாடு உன் நாடு தானே, நம்ம நாடு, இந்தியாவில் இருக்கிற ஒரு நாடு தானே மணிப்பூர். அப்போ நீ என்ன பண்ணணும்? ஒரு நாட்டினுடைய தலைவர் அந்த நாட்டில் போய் இங்கே வா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கணும்ல, கேட்கறதில்ல. ஏன்னா கலவரத்தை இவங்க தான் உண்டு பண்ணுறாங்க. காணொலிகளை வருதுங்க அதெல்லாம். நான் உங்களுக்கு புதுசாக ஒன்றும் சொல்ல. நீங்கள் பார்த்தது, நீங்கள் படித்தது, நீங்கள் கேட்டது, உங்களுடைய செவிகளில் விழுந்ததைத்தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். அப்போ இனிமேல் நம்ம எதையுமே நல்லது செய்ய மாட்டோம். சத்தியமாக நம்ம அம்மா மேலே சத்தியமாக நம்ம இனிமேல் இந்திய மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டோம். அதனால் நமக்கு இனிமேல் இவங்க ஓட்டு போட மாட்டாங்க, மாறிடுவாங்க. இன்றைக்கி போடுவாங்க, நாளைக்கு மாறிடுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளாக தேர்தல் ஆணையத்தை கைகளை போட்டுக்கிட்டு, நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களை போகிற தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் வச்சுவிட்டு, நம்ம சொல்கிற ஆளுங்களாக கொண்டு போய் வச்சுவிட்டு, நம்ம ஓட்டை திருடிடுவோம். ஓட்டை திருடி நம்ம ஜெயிச்சோன்னு சொல்லிடுவோம். அப்படி தான் ஹரியானாவில் நடந்திருக்குது. ஒரு பஞ்சாயத்து தேர்தல் இல்லைங்க. அதில் என்னங்க வருமானம் வந்துட போது, என்னங்க பண்ணிட்டு போகிறீங்க? அதில் போய் ஜெயிச்சவரை தோத்தவரை ஜெயிச்சவரணும் சொல்லி சங்கி சேர்ந்தவன் திருட்டு கும்பலை சேர்ந்த ஒருத்தனை போய் பஞ்சாயத்து தலைவர் ஆக்கிட்டாங்க. அவர் அப்புறம் கேஸு போட்டு அதை பண்ணி இதை பண்ணி நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னா அப்புறம் ஃபுல்லு பண்ணி அதை கொண்டு போய் அந்த பெட்டியை கொண்டு போய் அவங்க நீதிபதி முன்னாடி உட்கார வச்சு அதை என்ன சொல்லி அப்போ என்ன தான் ஜெயிக்குது? அந்த திருட்டு கும்பலில் சேர்ந்தவன் பஞ்சாயத்து தலைவர் இருக்காம அவன் ஜெயிக்கலை, அவருக்கு 2வது இடத்துல வந்தார் பாருங்க, அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. பார்த்துங்க, ஒரு ஜனநாயக நாட்டில் இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கிறவன் அனைவருக்கும் வாக்குங்கிறது ஒரு உரிமை, ஓட்டுங்கிறது ஒரு உரிமை. ஜனநாயகத்தின் அடிநாதம், நரம்பு, மூளை. வாக்கு ஓட்டுங்கிறது ஜனநாயகத்தோட மூளை, நரம்பு அப்படின்னு சொல்லலாமா, இதயம் அப்படின்னு சொல்லலாமா, என்னென்ன வேணாலும் சொல்லிக்கலாம். உயர்வாக என்னென்ன விஷயங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். அதையே போய் ஒருத்தன் திருடுறான் அப்படின்னா இவன் எவ்வளோ பெரிய திருட்டு பயல்களாக இருப்பாங்க, எவ்வளோ பெரிய அயோக்கிய பயல்களாக இருப்பாங்க, எவ்வளோ பெரிய முள்ள மாதிரியாக இருப்பாங்க, எவ்வளோ பெரிய முடிச்சவியாக இருப்பாங்க. அப்போ நியாயமாக செஞ்சு எதையும் செய்ய மாட்டாங்க. அண்டங்குரனில் வேலை பார்த்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடுவாங்க, அதிகாரத்தை கையில் வச்சுட்டு மக்களை கொண்டுருவாங்க. இதுதான் செய்வாங்க. அதனால தான் மக்கள் நல்லா தெரியுது, மக்கள் என்றைக்கா இருந்தாலும் மாறிடுவாங்க, இன்றைக்கில்ல நாளைக்கு மாறிடுவாங்க அப்படின்னு நல்லா இந்த திருட்டு பயலுக்கு தெரிஞ்சு நம்ம என்னடா பண்ணுறது, நம்ம அதிகாரத்திலே இருக்குன்னா என்ன பண்ணுறது? சிம்பிள், தேர்தல் கமிஷன் கையில் போட்டுக்க, காசை போடு அவங்களுக்கு, நம்மளே ஜெயிச்சு எப்பயுமே அதிகாரத்தில் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் கடைசி 2 தேர்தலில் அப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க, எம்பி தேர்தல் அப்படின்னு நான் சொல்கிறேன். நடந்துக்கலாம். ஏன் இப்போ செஞ்சவன் முதல்ல செய்ய முடியாதா? ஏன் செய்ய முடியாது? செஞ்சுருக்கலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல, வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.